டிப்ஸ் நம்பர் 1ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்ல இருக்கக்கூடிய கெட்டு போன தக்காளிய தூக்கி போடாம எப்படி வந்து ரீயூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா பூரணம் பிடிச்ச மாரி இருந்துச்சு. ஸோ இந்த தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? தூக்கி தான் போட்டுருவோம். ஸோ அப்படி தூக்கி போடாம இந்த தக்காளிய கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்சுட்டு அது கூடவே கொஞ்சம் கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த கலவைய வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்க்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு எப்பவும் வந்து பாத்திரம் தேய்க்கிற மாரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை அழகா வந்து அந்த விளக்கு மேல நம்ம அப்ளை பண்ணி விட்டுலாம். அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலா எப்பவும் வந்து விம் பார் யூஸ் பண்ணி தேய்ப்போம் இல்லைங்களா? ஸ்க்ரப்பரையும் விம் பாரையும் யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பளிச்சுன்னு வந்து ரிசல்ட் கிடைச்சிருங்க. நான் 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன். இப்போ பாருங்க நம்ம கையிலேயே வந்து ஃபர்ஸ்ட் தேய்ச்சி எடுக்கலாம். புளிக்கு பதிலா இந்த டிப்ஸை நீங்க ட்ரை பண்ணலாம். அதாவது பூச்சிலாம் வந்திருக்கக்கூடிய தக்காளிலாம் யூஸ் பண்ணாதீங்க. லைட்டா வந்து வெளிப்பக்கமா வந்து நான் காமிச்சேன் பாருங்க. அந்த மாதிரி லைட்டா கெட்டு போயிருக்க தக்காளியை மட்டும் நீங்க இந்த டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கோங்க. பாருங்க இப்போ நம்ம அழகா விம் பார் யூஸ் பண்ணி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்க வந்து சில்வர் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்பதான் ரிசல்ட் வந்து சூப்பரா கிடைக்குங்க. பாருங்க நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் வாஷ் பண்ணிட்டு. அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க எந்த அளவுக்கு பளிச்சுன்னு வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி